15 வருஷமா சோறு போட்டு வளர்த்த தாயுடன் வீட்டை விட்டு ஓடிய 17 வயது மகன் கதரும் தந்தை. பீகார்ல பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ஹரியானா மாநிலத்தின் நூக் மாவட்டம் புன்கானா நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அஸ்தர்லா கிராமத்தைச் சேர்ந்த ராம்கிஷன் என்பவரது குடும்பத்தில் ஒரு அதிர்ச்சிக்குரிய சம்பவம் நிகழ்ந்திருக்கு. தனது 17 வயது மகன் கண்கையா தனது வளர்ப்பு தாயை காதலித்து திருமணம் செய்து தலைமறைவாகி இருப்பதாக அவர் தெரிவிச்சிருக்காரு. கடந்த 3 மாதங்களாக காவல்துறையிடம் முறையிட்டு வருகிறேன், ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் வேதனையாக கூறியிருக்காரு. ராம்கிஷன் தனது முதல் மனைவியை இழந்த பின் சோப்னா பகுதியைச் சேர்ந்த பெண்ணை கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் செய்து கொண்டு தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்திருக்காரு. இந்த நிலையில அவரது முதல் மனைவியான பெற்ற மகன் கண்கையா தன்னையும் புதிய மனைவியையும் தேடி வந்திருக்காங்க. முதல் பல மாதங்கள் அவர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்ந்த போதிலும் திடீரென அந்த மகனுக்கு மாற்றாந்தாய்க்கும் காதல் மலர்ந்ததாக ராம்கிஷன் கூறியிருக்காரு. இதைத் தொடர்ந்து இருவரும் வீட்டை விட்டு ஓடியும் இருக்காங்க. தனது மகன் தினமும் மனைவியின் கால்களை தொட்டு ஆசி பெற்றதாகவும், எப்படி ஒரு தாயின் மீது மகனுக்கு காதல் வந்தது என்று தனக்கும் தெரியவில்லை எனவும் தந்தை வேதனையுடன் கூறியிருக்காங்க. மகனுக்கும் மனைவிக்கும் இடையே நடைபெற்ற இந்த சம்பவம் குடும்பத்தின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் சிரித்திருக்கு. ராம்கிஷன் கூற்றுப்படி அவரது மகன் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்யும் வயதான 18 எட்டவில்லை. எனவே நீதிமன்ற திருமணத்திற்கும் உரிமை இல்லை. ஆனால் காவல்துறை இருவருக்கும் திருமணம் ஆகிவிட்டதாக கூறி நடவடிக்கையை தவிர்த்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. தற்போது எந்த விதமான நியாயமும் கிடைக்கவில்லை என்ற வேதனையுடன் முதலமைச்சரிடம் நேரடியாக புகார் அளித்து தனது மகனை மீட்டு தரவும் மாற்றாந்தாயின் மீது நடவடிக்கை எடுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இந்த சோகமான சமூகத்தின் ஒழுங்கை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலும் இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.